ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மனபிராந்தி. ஸோ நேத்து ஒரு வழியா வந்துட்டு சென்னை வின் பண்ணிடுச்சு. அண்ட் வி ஆர் ஆல் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் அதை பத்தி சும்மா ஒரு ஷார்ட் ரிவ்யூ வீடியோ ஆஃப் தட் மேட்ச் அண்ட் ஆல்சோ ரிவ்யூ வீடியோ ஆஃப் டுடேஸ் மேட்ச், பிபிகேஎஸ் வர்சஸ் கேகேஆர். பிபிகேஎஸ் வர்சஸ் கேகேஆர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அண்ட் ஹாய் ராம். ஸோ வாட் யூ திங்க், how do you feel now? Finally, back among getting the points, 2 points. ஒரு Still எம்பாரசிங்கா last தான் இருக்கோம். எம்பாரசிங்கா இருந்துச்சு 5 மேட்ச் தோத்து. இப்போ ஓகே. இந்த மேட்ச் ஜெயிச்சு இந்த மேட்சும் தோத்துருப்போம். கடைசியில தோனி கடைசியில நல்லா அடிச்சு தோனி அடிக்கிறதும் இல்ல, லைக் 2 3 பால் எட்ஜ் ஆகி பின்னாடி போர் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஓகே, ஷர்துல் வில் கம் தத்தரோட டு தட். குரூஷியல் அதை பத்தி நம்ம கான்ட்ரிபியூஷன். அதை பத்தி நம்ம கடைசியா பேசுவோம். பட் ஃபர்ஸ்ட் வந்து வாட் யூ திங்க்? நீ சொன்ன மாதிரியே வந்துட்டு டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாங்க. எஸ்டர்டே சொல்லியிருந்தேன், டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆமா. ஆல்சோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுல ஒரு 2 சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கரெக்டா. தே டிராப்ட் அஸ்வின் அண்ட் ஆல்சோ தே டிராப் கான்வே அண்ட் brought in ரஷீத் அண்ட் ஓவர்டன் இன்ஸ்டெட் ஆஃப் தெம். ஸோ நீ வேற ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தியா, இல்ல இல்ல இல்ல, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடு ஓகே அப்படின்னு? ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் சேஞ்சஸ். ஏன்னா வந்து லைக் அவங்க பிளான் பண்ணது வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. பிகாஸ் ரஷீத் இஸ் கமிங் அட் த டாப். ஸோ பேசிக்லி அவங்க பேட்டிங் டீப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இட் மேக் சென்ஸ் டு ட்ராப் அஸ்வின் அண்ட் பிரிங் இன் ஓவர்டன். லைக் கீழே வந்து லோயர் ஹிட்டிங் எபிலிட்டி வச்சுக்கலான்னு. பட் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்ட், லைக் நான் வந்து இருந்தேன்னா லைக் நான் ட்ரிப்பாத்தியை ட்ராப் பண்ணிட்டு ரஷீத் ஆடி இருப்பேன். ப்ராப்ளி நான் கான்வே ஒன் டவுன் ஆடி இன்னொரு சான்ஸ் கொடுத்துருப்பேன் கான்வேக்கு. பட் திஸ் ஆல்சோ ஃபைன், லைக் ஸோ. பட் எனக்கு ட்ரிப்பாத்தி இருக்கிறதுல ஒரு மன திருப்தி இல்லை. பட் ஓகே, லைக் திஸ் இஸ் லாஸ்ட் சான்ஸ். இப்போ 2 டைம் அவுட் ஆயிட்டான் அந்த விளையாடின 8 பால்ல. ஸோ கண்டிப்பா அடுத்த அந்த மேட்ச் ட்ராப் கேட்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்ச் எப்படி இருந்துச்சு? எந்த கேட்ச்? திரிபாத்தியோட ஃபர்ஸ்ட் கேட்ச். ஆ, ஆமா, அது ஒழுங்கா பிடிச்சிட்டான். ஸோ நான் அது அந்த வந்து அன்ஷுல் அன்ஷுல் பூரன் விக்கெட் தோனி ரிவ்யூ அந்ததே நான் பார்க்கல, நான் திரும்ப தான் பார்த்தேன். Like, ஏன்னா நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். ஓகே. பட் ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட் இஸ் அன்சுல் கம்போஜ் வாஸ் கன்வின்ஸ்ட் தட் இட் வாஸ் அவுட். ஆனா வந்து தோனி வாஸ் நாட் ரியலி கன்வின்ஸ்ட். ஹி வாஸ் ஆக்சுவலி சிக்னலிங் இட் மைட் மிஸ் டவுன் த லெக். ஆனா வந்து அன்சுல் கம்போஜ் நல்ல லீடட் டு வேலை ரிவ்யூ எடுத்துட்டாங்க. எடுக்காம இருந்திருந்தா தான் அப்படியே. பூரா வச்சு. அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து அம்பையர்கிட்ட கேட்டுட்டே இருப்பான். ம். அப்புறம் தோனிட்டே வந்து ப்ளீஸ் எடுங்க எடுங்கன்னு சொல்லி தோனி வாஸ் நாட் கன்வின்ஸ். ஆக்சுவலா சும்மா மிஸ்ஸிங் டவுன் த லெக் தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. பட் லக்கிலி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தது வந்து இட் வாஸ் குட் ஆக்சுவலா. எப்படியோ அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அண்ட் பூரன் விக்கெட் எடுத்ததுனாலயே ஒரு 50% காலி. கரெக்ட் தான், கரெக்ட் தான். லைக் ஏன்னா பூரன் மார்ஷ் 2 பேர்த்தையும் எடுத்துட்டாலே அவங்க பேட்டிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. நூறு சூப்பரா போட்டான். அதுக்கப்புறம் ஆமா. தோனியோட பவுலிங் ரொட்டேஷன் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஹி யூஸ்ட் லைக் லைக் இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம். லைக் பவர் பிளேல வந்து ஸ்பின்னர்ஸ் கொண்டு வராம மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் கொஞ்சம் போட்டு ஓவர்டனோட 2 ஓவர் ஆக்சுவலி அடிச்சிட்டாங்க. பட் லைக் ஹி ட்ரைட் ஓவர்டன், ஒர்க் ஆகலன்னு அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ இட்ஸ் லைக் இன்னொரு ரியலி ஸ்டாட் குட் என்னன்னா பவுலிங் ரொட்டேஷன். நேத்து தான் வி கன்சிடர் லெஸ் தேன் 50 ரன்ஸ் இன் பவர் பிளே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஒன்றும் இல்லை, அஸ்வின் போடுற ஓவர் 20 ரன் வரும். லைக் அந்த 20 ரன் இல்லை, ஆறு அதில் மேட்ச்ல 10 ரன். 6 மேட்ச்ல இது 42, இதுதான் பெஸ்ட். செகண்ட் பெஸ்ட் வந்து 52. மீதி 4 மேட்ச் 70 மேல கொடுத்துருக்கோம் நம்ம. அங்கேயே முடிஞ்சு கேம் பேசிக்லி. அதுக்கப்புறம் ஆமா. பேட்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடும். ஏன்னா நம்ம அடிக்கிறது எவ்வளவு? நம்ம அடிக்கிறது 30 40 தான் பவர் பிளேல. நம்ம இந்த டைம் 59 ஓவர் அடிச்சாங்க. ஷேக் ரஷீத் ஷாட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஹி ஆக்சுவலி ஷோட் ப்ராமிஸ். லுக்ஸ் லைக் a காப்பி ஆஃப் ருத்ராஜ் தான் சொல்றோம். அந்த பேக் லிஃப்ட் எல்லாமே வந்து அந்த ஹெட் கண்டிப்பா பொசிஷன் எல்லாமே ருத்ராஜ் மாதிரியே இருக்கு. நம்ம ஏர்லியா ரொம்ப ஓவரா ஹையா பேசி எதுவும் பண்ணிட வேண்டாம். பையன் வந்து கொஞ்சம் நல்லா ஆட்டும் 2 3 கேமுக்கு. இல்ல, ஹையா ரேட் பண்றேன் இல்ல, ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங் அபவுட் இஸ் அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ருத்ராஜ் மாதிரி இருக்கு. கிளாசிக் ஷாட்ஸ், லைக் ரொம்ப ஸ்லாக்லாம் பண்ணல. பட் ஆனால் அவன் ஆனா கரெக்டான எனக்கு டைம்ல இன்டென்ட்டும் காமிச்சான், லைக் அடிக்க ட்ரை பண்ணான். லைக் ஸோ ஐ எம் ஹாப்பி அட்லீஸ்ட். லைக் நம்ம இந்த மாதிரி எப்பதான் ரைட் டைரக்ஷன்ல போவோம் நம்ம டீம். ஸோ வேற ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ட் கொஞ்சம் நல்லா நமக்காக கொஞ்சம் ஆடி கொடுத்தாரு. அந்த இன்னிங்ஸை பத்தி ஏதாவது சொல்லி. நான் உனக்கு சொன்னேன் பண்ட் வந்து ரிட்டையர் அவுட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு. லைக் ஆனா பத்திரானா வந்து அந்த ஓவர் போட்டப்ப பத்திரானா பவுல் வெல், பட் பண்ட்டுக்கு பேஸ் கொடுத்தனா அவன் ஜஸ்ட் தொட்டு விட்டுருவான். ஸோ அதான் பண்ணான் அவன் ஆமா. பேசிக்லி. அதனால அந்த ஓவர் ரன் வந்துச்சு. பேஸ் மட்டும் கம்மியா போட்டிருந்தா அந்த ஓவர்லயே பண்ட் ரன் அடிச்சிருக்க மாட்டான். ஆமா, அந்த ஸ்லோவர் பால்ல தான் அந்த விக்கெட் கூட பண்ட் அவுட் ஆனது. ஆமா, ஆமா. பத்திரானா வந்து ஃபுல் ஆன் பேஸ் போட்டான். லைக் ஸோ அவனுக்கு நான் கரெக்டா யோசிச்சேன், அவன் யாக்கர் போடுறான்னு நினைக்கிறான்னு சொல்லி அடுத்து பவுன்சர் போடுவான் பாரு அப்படின்னு. பவுன்சர் பேஸ் ஆஃப் பவுன்சர் போட்டிருந்தா கேட்ச் ஆயிருக்கும். பேஸ் ஆன் போட்டோன்னே பண்ட் வச்சான் 6. பட் ஆக்சுவலா லைக் நேத்து சேஞ்ச் என்னன்னா ஃபீல்டிங் வாஸ் குட். அண்ட்
பவுலிங் சேஞ்சஸ் வந்து ஓகே. அண்ட் ஸோ வி ரெஸ்ட்ரிக்டட் தெம் டு 166. ஸோ 166ன்றப்ப வெரி கான்ஃபிடென்ட், லைக் ஈஸியா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பேட்டிங் லைன் அப்ப மைண்ட்ல வச்சுட்டு இல்ல எனக்கு வந்து வெரி கான்ஃபிடென்ட். ரஷீத் வந்து எப்படி ஆடுவான்னு தெரியாது. ஸோ ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் அப்போ. ஸோ ஓகே. லைக் பவர் பிளே பார்த்தோன்னே ஐ வாஸ் கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் என் கான்ஃபிடன்ஸ் எல்லாம் சுக்குநூறா வளைஞ்சிச்சு. திரிபாத்தி, ஜடேஜா, தூபே, சங்கர். சங்கர் ஆக்சுவலி அவன் ரொம்ப பால்லாம் எடுக்கல. அவன் வந்து ட்ரை பண்ணா அவுட் ஆயிட்டான், கிளம்பிட்டான். ஆனா ஆக்சுவலி தூபே, என்னன்னா, ஜடேஜா எல்லாம் எனக்கு பண்ணதெல்லாம் பார்த்தா சங்கரை மட்டும் திட்ட மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா ஹி ஷோயிங் தட் இன்டென்ட் ஃப்ரம் மேட்ச் ஒன். எக்ஸாக்ட்லி. அவனுக்கு மாட்ட மாட்டேங்குது, அவனுக்கு பவர் இல்ல, ஆனா அவன் அடிக்க தான் ட்ரை பண்றான். ஜிடிக்குலாம் நல்லா பவர் ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சான். பட் ஆனா அவன் ட்ரை பண்றான். அதனால வந்து ஹி வுட் பி த லாஸ்ட் பர்சன் டு டிராப் என்னோட இதுல. ஆமா. ஆக்சுவலி மேபி இஃப் வி சேஞ்ச், ஒன் மோர் சேஞ்ச் தான். ட்ரிப்பாத்தியை மட்டும் தூக்கிட்டு இன்னொரு யங்ஸ்டர் எவனா உள்ள இருந்து, இந்த வன்ஷ் பேடி சொல்றாங்க. இல்ல லைக் ஆஹ் ஒன்ஸ் பேடி ஆட முடியாது. திரிபாத்தி இஸ் பிளேயிங் அட் நம்பர் 3. நீ ஒன்ஸ் பேடி ஆடணும்னா ஓவர்டனே டிராப் பண்ணிட்டு சாம் கரன் கொண்டு வந்து சாம் கரனை 3ல ஆடிட்டு ஒன்ஸ் பேடி கேன் கமட் இன்னும் லைக் சிச்சுவேஷன் பொறுத்த மாதிரி லைக் அவன் ஷார்ட் இன்னிங்ஸ் லைக் கேமியோ மாதிரி தான் அவன் ஆடி நான் பாத்திருக்கேன். ஐ டோன்ட் நோ இஃப் ஹி கேன் ஏன் ஸ்டேபிள் நேத்து பிளேயிங் நான் நம்பர் 3. குரூப்ல சொன்ன மாதிரி ஜடேஜாவை நம்பர் 3ல ஏன் ட்ரை பண்ண. இப்ப நம்பர் 4 வந்து சொதப்பிட்டு போனான். இல்ல அவனால முடியல. அவனால அவ்வளவுதான் பண்ண முடியுது. ரன்னபால் பிளேயர் இல்ல ஆயிட்டான். ஆக்சுவலா நீ ஒண்ணு சொல்லியிருந்தல, அதை அப்படியே சொல்லிடு. ஜடேஜாவோட டிரான்ஸ்பர்மேஷன் அதுதான் வந்து ஆக்சுவலி ஹாப்பி. ஜடேஜா ஆல்ரவுண்டரா இருந்தாருங்க 2021ல. லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஜடேஜா வந்து எது ஆல்ரவுண்டர் ஹூ டஸ் நத்திங் எக்ஸப்ட் ஃபீல்டிங் அந்த மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆனாரு. இப்போ ப்ராப்பர் பவுலர் ஆயிட்டாரு. இன்னும் நாள் ஆமா. என் ஃப்ரெண்ட் இன்னொருத்த கமெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்ச நாள் அவன் வெறும் ஃபீல்டர் மட்டும் தான், அவன் பவுலிங் பண்ண மாட்டான். அது வரைக்கும் 18 கோடி கொடுத்து வச்சிருப்போம் நாங்க. அதுதான் நடக்கும். பட் யா, அவருக்கு இந்த ஷாட்ஸ் எதுவுமே மாற்ற மாதிரியே தெரியல. அவரும் பெருசா இன்டென்ட் காட்டுற மாதிரியும் தெரியல. சில பால் சுத்தினாலும் போக மாட்டேங்குது. அது தெரியல. இல்ல ஓகே அவன் அவரு. கேம் வந்து லைக் அந்த மாதிரி வரல இன்னும். லைக் ஆக்சுவலி ஒரு சீசன் நல்லா ஆடினான், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உனக்கு. வந்து 20 பால் 60 4 விக்கெட். லைக் அந்த 2021 2020 தெரியல. ஹி வாஸ் ரியலி ஆக்சுவலா குட். 23 வரைக்குமே பேட்டிங் ஒரு டீசெண்டா இருந்தது. பட் ஓகே, அந்த 2 பால் 10 ரன் அடிச்சதுல இருந்து முடிஞ்சு. ஐ அவ்வளவுதான். எம் டன் ஃபார் ஐ எம் டன் 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 வித் மை பேட்டிங் கெரியர் அப்படின்னு சொல்லி அப்பயே எடுத்து வச்சிட்டாரு. ஸ்குவாட் எடுத்து இதுக்காகவே நீ உள்ள இன்னொரு வச்சிட்டாரு. 5 வருஷம் எனக்கு காசு கொடுத்து நீ என்னை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாயிட்டான். சோ ஓகே, தோனி உள்ள வரப்ப ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 56 நீடட் ஆஃப் 36 அந்த மாதிரி நினைக்கிறேன். 56 out of 30, 55 30 of 30 ஓகே. நினைக்கிறேன். 11 ரன் 11 அண்ட் ரன். தூபே வந்து ஒரு எண்ட்ல செம்மையா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, தூபே அந்த சொல்லியிருந்தாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு சரி ஓகே வரலன்னு சொல்லணும். கேட்டா நான் கேம் டீப் எடுத்துட்டு போய் முடிக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓல் விட்டான் பாரு. சத்தியம். என்னாலே அதை ஏத்துக்கவே முடியல. கடைசியில வந்துட்டு நான் வந்து இந்த 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 டேக்கிங் த கேம் டீப், ஸ்ட்ரோக்கிங் இந்த பிரஷர் அண்ட் டேக்கிங் இட் அவுட் இந்த லாஸ்ட் ஓவர், இதெல்லாம் வந்து எனக்கு பேசினாலே எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. வர வர ரன் ரேட்டு -1.55ல இருக்கு. நீ என்னத்துக்கு இது டேக்கிங் இட் டீப் எல்லாம் எடுத்துட்டு போற? நான் ஒன் பாயிண்ட் பேசாமையாவது ஃபைவ் இருந்திருக்கலாம் ஃபைவ்ன்றது வந்து. ஐபிஎல் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே லோயஸ்ட். ஆமா. ஏய் நானும் அவன் அடிச்சிருவான்னு பாத்துட்டே இருந்தேன்டா. கடைசியில அவன் அடிக்கவே மாட்டேறான். அப்ப அந்த சைடு பிரஷர் ஆயிடுச்சு. 3 டாட் பால்லாம் வச்சான் ஒரு டைம். யாரு சரி, கவுதம் நம்ம கம்பீர் யாருன்னா இவன் அண்ணனா நம்ம விஜயசங்கர் அண்ணனா. நம்ம நம்ம டீம்மேட்ஸ பத்தி எல்லாத்த பத்தியும் பேசிட்டோம். நம்ம லார்டு தாக்கூர் ஒட்டிய லார்ட் தாக்கூர் அண்ட் ரிஷப் பண்ட் இவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமா இருந்துச்சுங்கிறத நீங்க யாரும் மறந்துடாதீங்க. ரிஷப் பண்ட் பேட்டிங் மட்டும் வச்சு நாங்க சொல்லல. ரிஷப் பண்ட் பீஷ்னா யூஸ் பண்ணாத வச்சு தான் நாங்க சொல்றோம். எங்க எங்க ஆக்சுவலி இன்னொரு என்னாச்சுன்னா குரூப்ல. நீங்க நோட் பண்ணியான்னு தெரியல, ஆவேஷ் கானுக்கு 3 ஓவர் இருந்துச்சு. ஸோ அவன் வந்து முடிவு பண்ணிட்டான் ஆவேஷ் கான் வந்து 3 ஓவர் போடணும்னா ஹி ஹாஸ் டு ஸ்டார்ட் த 16th ஓவர். தட் இஸ் ஃபைன். ஓகே நீ அந்த ஓவர் ஸ்பின் கொடுக்கல. அடுத்த ஓவரே நீ கொண்டு வந்துருக்கணும். லைக் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கும் இந்த மேட்ச்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நீ தக்கூரை யூஸ் பண்ணிருக்கணும், இந்த மேட்ச்ல தக்கூரை யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணிருக்க கூடாது. அதை 2 பண்ணியிருந்தாலும் ஆக்சுவலா அவன் 2 கொண்டு வந்துருக்கணும். ஆக்சுவலி எனக்கு இன்னும் விஷ்ணாய்க்கு ஒரு ஓவர் கொடுத்திருந்தா மேபி மேபி வந்து கேம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு கண்டிப்பா ஃபீலிங் முடிஞ்சிருக்கும். தோனியோட விக்கெட் தூபே எடுத்துருப்பான். அவுட் ஆயிருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா தூபே அவுட் ஆயிருப்பான். தோனி தோனிக்கு அவுட் ஆயிருப்பாரு, அதான் இப்ப மேட்ரு. தோனிக்கே வராது. இல்ல தோனி வந்து ரன் அடிக்க மாட்டான். சிங்கிள் வச்சுட்டு அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணுவாங்க, டாட் பால் ஆகும். பட் தூபே கன்ஃபார்ம் 6க்கு போய் அவுட் ஆயிருப்பான். சரி ஓகே, தேங்க்யூ பண்ட், தேங்க்யூ தக்கூர். நாங்க ஆமா. இதோட நம்ம அவர் வந்து சிஎஸ்கே முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்து ப்ரிவியூ போயிடலாம். ஒன்னே ஒண்ணு குரூப்ல ஒன்று போட்டிருந்தாங்க. கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, என் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் மெசேஜ் அனுப்பிச்சான். டேய், கவலையே படாத, கடைசி ஓவருக்கு முன்னாடி ஒரு தாக்கூர் பவுலிங் போட்டதை பார்த்துட்டு கடைசி ஓவர்ல இந்த 6 ரன் அடிப்பாங்களான்னு டவுட்ல எல்லாம் பேசிட்டு இருந்தப்போ சொன்னா, கவலையே படாத, தாக்கூர் ஓவர் த்ரோ அடிச்சா நம்மளை ஜெயிக்க வச்சிருவான் அப்படின்னு. அதான், அந்த மாதிரிதான் போச்சு. ஓகே, ஃபைனலி ஜஸ்ட் ஒரே ஒரு சேஞ்ச் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இந்த ட்ரிப்பாத்தியை மட்டும் தூக்கிட்டு வேற யாராவது ஆடுங்க. யார வேணா ஆடுங்க, ஆனா கூடாம மட்டும் ஆடாதீங்க. வேற யாராவது ஆடாத பிளேயரா ஆடுங்க. அவ்வளவுதான்.
இல்ல ஸோ ட்ரிபாத்தி ட்ரிபாத்தி அண்ட் கோர்ட் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு கரண் அண்ட் பேடி ஆடலாம். லைக் ஏன்னா ஐ திங்க் ஓகே. ஹன்ஸ் பேடி இஸ் நெக்ஸ்ட் இன் கன்டென்ஷன். ஸோ அவனை கொஞ்சம் கீழே லைக் ஐ மீன் லைக் விஜய் பேசிக்லி விஜய் சங்கரை நீங்க வந்து இன்னொரு மேட்ச் பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு ட்ராப் யூ கேன் ட்ராப். யா. ஸோ ஓகே, லெட்ஸ் ஃபினிஷ் தட். அண்ட் ஓகே, இப்போ வந்து கேகேஆர் அண்ட் பஞ்சாப் மேட்ச்க்கு வந்துடலாம். அண்ட் இட் இஸ் ஹேப்பனிங் இன் முல்லன்பூர். பஞ்சாப் வந்துட்டு போன மேட்ச் சரியான அடி அடிச்சு அடிச்சானுங்க. இல்ல இருந்தாலும் பவுலிங் வந்து எனக்கு ஐ ஆக்சுவலி டோல்ட் யூ என்னன்னா ஐ ஹாவ் டவுட்ஸ் இன் பஞ்சாப் பவுலிங் பிகாஸ் தே கன்சிடர் 200 ரன்ஸ் டு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அதான் அதே ஃபெர்கூசன். மாதிரியே நீ உனக்கே தெரியும் அபிஷேக் சர்மாக்கு ஒரு 100 லைஃப் கொடுத்தாங்க, 100 சான்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபெர்கூசன் இஸ் இன்ஜூர்ட். லைக் ஃபெர்கூசன் போட்டிருந்தா லைக் லைக் இட் மைட் பி வெரி டஃப் மேபி ஃபார் திஸ் தேர் மேட்ச். தேர் மைட் ஹேவ் பீன் சான்ஸ். ஆனா ஓகே. அண்ட் ஐ திங்க் ஹீஸ் அவுட் ஆஃப் த சீசன் ஃபெர்கூசன். யா பட் ஆனால் அவங்க ஏன் விஜயகுமார் வைஷாக் ஆடலன்னு எனக்கு தெரியல. லைக் ஆஃப்டர் எக்ஸலன்ட் ஃபர்ஸ்ட் கேம் ஏன் ஆக்சுவலி அடுத்த அது 11 இல்லைன்னு தெரியல. எனக்குமே ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஏன்னா யாஷ் தாக்கூரை போய் ஆடுறாங்க. அது லாஸ்ட் இயரே யாஷ் தாக்கூர் வந்து ஹி வாஸ் அமாங் த விக்கெட்ஸ். பட் ஆனா ஹி வாஸ் கன்சீடிங் பிளண்டி ஆக்சுவலா. மேபி மேபி ஒரு மைனர் ஸ்ட்ராட்டஜி எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் லைக் அவங்க இல்ல, வேற மாதிரி மேபி அங்கே தே பிளானிங் தாட் வச்சிருக்கோம். ரன் கொடுத்தாலும் விக்கெட் எடுத்தா கேம் முடிஞ்சது இல்லைன்னு மேபி தே வுட் ஹவ் தாட். ஸோ அப்படி யோசிச்சிருக்கலாம். லைக் ஐ இந்த மீன் அளவு இந்த தட் அளவு மைட் போயிருக்கும் ஹேவ் இந்த பீன். அளவு இந்த கேம் போக அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆஃப்டர் ஆமா, 250. அதுதான் ஒரே ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா ஒரு 50 ரன் கொடுத்தாலும் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தா கேம் முடிஞ்சுல. ஆக்சுவலி அந்த ஆமா 3 விக்கெட் ஏன்னா எடுத்திருந்தா அவன் கேம் ஃபர்ஸ்டே முடிஞ்சு. வந்துட்டான். ஸோ தேர்ட் ஓவரே என்னமோ வந்துட்டான். லைக் இம்பாக்ட் சபாய். ஸோ அதனால இட் மேக் சென்ஸ். லைக் ஒரு லாக்கி ஃபெர்கூசனுக்கு இன்ஜூர்ட்னு தெரிஞ்சிருந்தா அவன் கன்ஃபார்மா விஜயகுமார் வைஷாக் தான் உள்ள இருந்திருக்கும் ரேர் தென் கரெக்ட். சூசிங். ஓகே. ஸோ ஆல் செட் அண்ட் அண்ட் கேகேஆர் கேகேஆர் ஹவ் ஆர் தே டூயிங் என்ன கேகேஆர் இஸ் ஓரளவு. டூயிங் ரியலி குட் ஆக்சுவலி. லைக் ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் டெப்த் இருக்கு. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா லைக் அவங்க எந்த மேட்ச் ஜெயிப்பாங்க எந்த மேட்ச் தோப்பாங்க நம்ம பேசிக் வாட் ஐம் சேயிங் இஸ் லைக் தே கேன் வின் எனி மேட்ச் லைக் அகேன்ஸ்ட் எனி ஆஃப் தீஸ் டீம்ஸ். பட் லைக் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த கேம் டைம். அவங்களுக்கு எப்படி படுதா படலையா, இல்லை ஸ்பின்னர்ஸ் வந்து கரெக்டாக அந்த விக்கெட் கிரிப் ஆகுதா, இல்லை ஸ்லோவாக இருக்கா. லைக் ஸோ மேபி நரேனுக்கு டாப்ல ஒரு 30 ரன்ஸ் மாட்டுச்சுன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் ஆன் த வின்னிங் ட்ராக். யா வித் பஞ்சாப்ஸ் bowling இட்ஸ் ஹைலி பாசிபிள் மாற்றுறது. ஆனா ஐ டோன்ட் நோ வை ஆன் பேப்பர் நல்லா தான் இருக்கு. ஹர்ஷதீப் வச்சு இப்ப எடுக்கலாம். பால் ஸ்விங் ஆச்சுன்னா எடுக்கலாம். சோ முல்லன்பூர்ல வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் லைக்? முல்லான்பூர் வந்து லைக் லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச் அங்கே தான் இருந்துச்சு, சிஎஸ்கே பஞ்சாப். எனக்கு தெரிஞ்சு ஐ நல்ல எக்ஸ்பெக்ட் லைக் இன்னும் ஒரு 200 210 அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர். அண்ட் பஞ்சாப் லைக் பஞ்சாப் கண்டிப்பாக சேஸ் பண்ணிடணும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பஞ்சாப் சேஸ் பண்ணுச்சுன்னா ஐடியலி பஞ்சாப் should chase ஆக்சுவலா. டு இஃப் தே வாண்ட் டு வின் ஐடியலி தே ஹேவ் டு சேஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடினாங்கன்னா 220 மேலே அடிச்சாங்கன்னா அவங்க பண்ணிடுவாங்க, டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க எனக்கு தோணும். லைக் இந்த ஐ திங்க் அந்த ஏரர் திரும்ப பண்ண மாட்டான். லைக் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ஓப்பனாக ஒத்துட்டேன் பார்த்தியா, லைக் என் பவுலிங் ரொட்டேஷன் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு. இந்த இல்ல மாதிரி நம்ம டீம் ஆக்சுவலி சொல்லவே இல்லை கேக் ஆடலாம். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்ரேயஸ் வந்து ஆஸ் அ கேப்டனா வந்து என்னன்னா உண்மையை ஒத்துக்கிறான். ஸோ அதே வந்துட்டு ஒரு பெரிய நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா இன்னொரு மேட்சுமே ஹி டோல்ட் ஆக்சுவலி ஹி புட் ஹிஸ் ஹேண்ட் அப் அண்ட் அப்படியே ஓகே நான் தட் தான் ஷோஸ் த குவாலிட்டி ஆஃப் குட் லீடர். லைக் லைக் ஈவன் அப்படிதான் இருக்கும். ஹர்திக் பாண்டியா வாஸ் ஓகே. நான் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் லாஸ்ன்னு சொல்லிட்டு போன மேட்ச் ஹர்திக் இந்த ஹர்திக் மேட்ச் வந்து ஐயர் ரெண்டு பேருமே நல்லா நல்லா கேப்டன்சி பண்றாங்க. இந்த டீம் விஷயத்துல நம்ம பிளம்பிங் எல்லாம் செருப்பால அடிக்கணும் போல எனக்கு தோணுது. லைக் சரி ஓகே. லைக் அடுத்த சீசன் பார்ப்போம் கெய்க்வாட் என்ன பண்றாங்க. ஸோ மேபி லேர்ன்ஸ். ஐ திங்க் கோச்சஸ் அவனுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கணும் கெய்க்வாட்க்கு. ஓகே நம்ம சிஎஸ்கே பத்தி பேச வேணாம், நம்ம ஆக்சுவல் ப்ரிவியூ. ஓகே. சோ வாட் யூ எக்ஸ்பெக்ட்? ஏதாவது ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் இல்ல ஏதாவது யாரு ஜெயிப்பா ஏதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கா நாளைக்கு? ஐ திங்க் பஞ்சாப் தான் ஜெயிக்கும்னு எனக்கு எனக்கு தோணுது. ஆஹ் பஞ்சாப் வந்து ப்ராப்ளி லைக் இஃப் தே கோ சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் ப்ராப்ளி தே வில் பிரிங் இன் விஜயகுமார் வைஷக் இன் ஃபார் ஃபெர்கூசன். யாஷ் தாக்கூருக்கு பதிலாக மேபி ஓமர் ஜாய். எனக்கு என்னன்னா லைக் ஐ வாண்ட் ஹர்ப்ரீத் பிரார் டு கம் இன் அண்ட் மேக்ஸ்வெல் ட்ராப் பண்ணிட்டு ஜாஷ் இங்கிலீஷ் ஆடலாம். பட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க கேகேஆர்ல. ஸோ ஹர்ப்ரீத் பிரார் இங்கே ஆடுவாங்களா எனக்கு தெரியல. தே மைட் ஸ்டில் ஸ்டிக் வித் ஓகே. மேக்ஸ்வெல். பட் லைக் தைரியமா ஹர்ப்ரீத் பிரார் So ஆடுவாங்க. Maxwell is literally playing as a bowler, கரெக்டா? ஆஃப் ஸ்பின்னரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேக்ஸ்வெல்ல. அதான் ஜடேஜா மாதிரி. ஜடேஜா CSK ஜடேஜா எப்படி மாதிரி. லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் சிஎஸ்கே பண்றாரோ அது மாதிரி அவர் வந்து ரைட் ஆஃப் ஸ்பின். அதுல ஒரே ஒரு சேஞ்ச், ஜடேஜா வந்து மேக்ஸ்வெல் 2 பால் அவுட் ஆயிருவான். பால் திங்க மாட்டான். ஜடேஜா நம்பிக்கை கொடுத்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் போட்டு அவுட் ஆயிரும். கரெக்ட். அண்ட் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் ஏதாவது இருக்கா? ஸ்ரேயஸ் ஐயர் வருண் சக்கரவர்த்தி. யா ஐ அம் ஆல்சோ லாஸ்ட் இயர் லுக்கிங் வந்து ஃபார்வர்ட் ஒரே டு டீம்ல தட். ஆடி இருக்காங்க.
இப்போ ஐபிஎல்ல ஆமா. ரெண்டு பேரும் லைக் ஆப்போசிட் எண்ட்ல ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லைக் ஹீஸ் a குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அவனும் நல்லா போடுவான். ஸோ இந்த மேட்சப் நம்ம பார்த்துருக்கோமா என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததுல தானே? எனக்கு தெரிஞ்சு பார்த்தது இல்ல. மேபி வென் ஸ்ரேயஸ் வாஸ் இன் டெல்லி, மேபி. அப்போ வருண் சக்கரவர்த்தி எல்லாம் போட்டிருந்தானா? பஞ்சாப் தான் நட்டுருந்தான். பஞ்சாப்ல இருந்தா, பட் ஹி வாஸ் நாட் திஸ் குட். ஆக்சுவலா பிரைம் வருண் சக்கரவர்த்தியே இன்னும் ஃபேஸ் பண்ணதில்ல. ஓகே, பிரைம் வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் பிரைம் ஐயர் பார்ப்போம் என்ன நடக்குது. கரெக்ட். ரெண்டு பேரும் பிரைம்ல ரெண்டு இருக்காங்க. பேருமே சோ பிரைம்ல இருக்காங்க. யா, லெட்ஸ் see நீ who என்ன come மேட்ச் out on நினைக்கிற? top. நான் ஐ வாஸ் திங்கிங் த சேம். ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி தான். அண்ட் வேற பெருசா ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளுங்க யாருமே வேற இருக்கு இல்ல. யாரும் இல்ல. நரேன் வந்து ஈஸ் எக்கனாமிக்கல், நல்ல எக்கனாமிக்கலா ஆக்சுவலி போடுறான். பட் பிரியன்ஷும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு பார்க்கலாம். இந்த ந- நரேனோட யா, ஆஸ்திரேலியா அகேன்ஸ்டா. ஓகே, அது வரைக்கும் இருப்பானான்னு தெரியாது. பார்ப்போம். யா, யா, பட் யா. நல்லா நல்லா விளாடுறான் ஆக்சுவலி. தட் கை ஃபர்ஸ்ட் ரெண்டு பஞ்சாப் ஹேஸ் ஓபனர்ஸ்மே வந்து லாங் அண்ட் பவர்ஃபுல் பேட்டிங். யார் வேணாலும் 20 பால் 50 அது ஈஸியா அடிச்சிட்டு போவாங்க. அது இது வந்து would நம்ம சர்ப்ரைஸ். நம்ம மேட்ச் தான் அதுக்கு ப்ரூஃப். ஆமா. அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கு மேல அதை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கேகேஆர் வந்து ஜஸ்ட் ஐ திங்க் ரசிலோட ரஸ்டினஸ் தான் வந்து, ஐ மீன் தே இட் ஹஸ் பீன் காஸ்டிங் தெம்னு எனக்கு தோணுது. கேகேஆர் அண்ட் ஆமா, ரசல் இன்னும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஹி இஸ் நாட் பவுலிங் மச். ஏன்னு தெரியல. மேபி ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் என்னன்னு தெரியல. லைக் அவங்க வந்து அவன் 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 முக்கியமான ரிசோர்ஸ் டீம்ல. லைக் ஸோ அவனை வந்து லைக் அவங்க முடிஞ்ச அளவு மினிமலா யூஸ் பண்ணிட்டு முக்கியமான மேட்சஸ் மட்டும் யூஸ் பண்ண மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இல்ல, பண்ணுவாங்க. ஜடேஜாவது பவுலிங் போடுறான். ரசில் இப்ப பவுலிங்கும் போட மாட்டான், பேட்டிங்கும் பண்ண மாட்டான். ஆமா, அது பார்த்தேன். எதுக்கு லைக் என்னன்னு வரவே தெரியல. இல்லை. என்னடா ரசல் வரவே இல்லைன்னு பார்த்தா லைக் நாங்க ரசல் எல்லாமே ஜெயிக்க ட்ரை பண்றோங்கிற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவனெல்லாம் முன்னாடி இறக்கி விட்டுட்டு அவனை தூக்கி பின்னாடியே உட்கார வச்சிட்டு இருக்காங்க. சோ ஐ டோன்ட் நோ வை. ஓகே, ப்ரிடிக்ஷன்ல வந்து நீ பஞ்சாப்னு சொல்லியிருக்க. ஆமா, நீ என்ன நினைக்கிற? ஆஹ் நான் வந்து சரி, ஒரு டிஃபரெண்டா சொல்லுவோம், கேகேஆர் சொல்லுவோம். சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங். சரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து டாஸ் ஜெயிச்சா டீம் என்ன பண்ணும்? லைக் போத் டீம்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட். ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி லைக் தட் எப்படி குரூஷியல். பார்த்தாலும் பஞ்சாபுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு மாதிரி தெரியுது இல்ல. ஆமா, அப்படிதான் இருக்கு. இல்ல லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா பஞ்சாப் பேட்டிங் பிடிச்சா ஃபர்ஸ்ட் பிடிச்சா யா பட் லைக் வித் லாங் பேட்டிங் லைனப் எந்த மாதிரி என்னால யோசிக்க முடியல. லைக் இட்ஸ் ரியலி ஆக்சுவலி வருண் சக்கரவர்த்தி 4 overs will be the key. அவ்வளவுதான், அதுதான் சொல்ல முடியும். If he picks up few wickets. ஃபியூ விக்கெட் போனாலும் திருப்பி கீழே வராம அடிப்போம். அதான் நான் யோசிச்சேன். லைக் ஓகே ஸ்டார்டிங்ல வந்து மேபி வருண் சக்கரவர்த்தி குயிக் விக்கெட் எடுத்துட்டானா என்ன ஆகும்? பஞ்சாப் வந்து பெரிய டார்கெட் போக முடியாதுன்னு யோசிச்சா, அவங்களோட பேட்டிங் லைனப் யோசிச்சா ஓகே. ஈவன் தோ ஆக்சுவலி ஹோல்ட்ஸ் லைக் 4 ஓவர் நம்ம 22 எல்லாத்த விக்கெட்ஸ். பத்தியும் பேசணும். நடுவில் ஒருத்தன் இருக்கான், எல்லா மேட்சும் அடிச்சிட்டு இருக்கான், நேட்டல் வதேரா. அவன் பாரு. ஆமாடா, அவன் 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 செம பேட்ஸ்மேன். அவன் வந்து எல்லா மாதிரி கேமும் ஆடுறான். லைக் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியும் ஆடுறான், வேணும்னா லைக் பவர் ஹிட்டிங் பண்றான். ஷஷாங்க் கீழே வரைக்கும் இருக்கான். இப்போ அவங்க பேட்டிங் வந்து லைக் பட் லைக் பாசிபிலிட்டி பஞ்சாப் லூஸ் பண்றதுக்கு என்னன்னா பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு 200 பிளஸ் ரன் கொடுத்து கன்சீட் பண்ணா. கன்சீட் பண்ணி அதுக்கப்புறம் கேகேஆர் புல் பேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸ்ல பஞ்சாப் தூக்கும். ஸோ பஞ்சாப் ஹேஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்போ பேசிக்லி. ஓகே, ஸோ பார்ப்போம். யூ ஆர் கோயிங் ஃபார் பஞ்சாப் வின் அண்ட் என்கிட்ட ஐ எம் கோயிங் ஃபார் கேகேஆர் வின் வித் நோ லாஜிக். பட் ஓகே, ஐ எம் கோயிங் ஃபார் கேகேஆர் வின். ஓகே, நாளைக்கு என்ன பார்ப்போம். நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ். Okay, guys. ஓகே, பை So பை. let's wrap this up, and maybe we'll try to do videos on every CSK match and every weekends. So we will come see முடிஞ்ச அளவு ட்ரை you. பண்றோம். இன்னும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் Yeah, 2 பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் கூட்டிட்டு வரோம். ஆமா, சும்மா ஏதோ பேச வேண்டியதான். So yeah, bye guys. ஓகே, பை. Okay,